பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5 சில வசனங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல பார்த்து நமக்கு காண்பித்து நமக்கு உணர்த்து வைக்கிற காரியம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. அதனுடைய தொடர்ந்து வசனங்கள் பார்ப்போம். கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தனை, அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது? அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், இந்த பூமிக்கு வந்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி அவர் சொந்த இரத்தத்தால தன் ஜனங்களை மீட்டெடுத்து எல்லோரிடத்திலும் அன்பாயும் தயவாயும் காணப்பட்டார். அந்த அடுத்த வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவன் என்பதை அவர் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினாருங்க. எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் அவர் மனுஷராய் எல்லாரிடத்திலும் அன்பாயும் தயவாயும் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் ஆள இருந்தவர். அவர் அடிமையின் உனக்காகவும் எனக்காகவும் நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காகவும் இந்த உலகத்தின் மக்கள் எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலாய் அவர் வந்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அவர் அனுப்பின என்ன நோக்கம் என்பதை எப்பொழுதும் உணர்ந்து அதை கீழ்ப்படிந்தவராகி இயேசுவில் இருந்த தன்மை, அவரிடத்தில் இருந்த சிந்தை எது? கீழ்ப்படிந்தவராயிருந்தார். அவர் தாழ்மையின், அவர் வாழும்போது தாழ்மை, அவரிடத்துல தாழ்மை இருந்தது. அவர் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர், ஆனால் அவர் தாழ்த்தினார். அவர் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி, அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்தி பிதா, அதனால் அவர் தாழ்மையை கண்டு, அவர் கீழ்ப்படிதலை கண்டு, அவர் இந்த உலகத்துல எல்லாரிடத்திலும் அன்பை கண்டு பிதா, அவர் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி, இயேசு நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் அவருக்கு முடங்கும்படி அவர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றின பிறகு எல்லாருமே, எல்லா கால்களும் எல்லா முழங்கால்களும் அவருக்கு முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, பிதாவாகிய தேவன் அவருக்கு மகிமையாக யார் இருக்கா? இயேசு. நீங்க இயேசுவை மகிமைப்படுத்தும் போது அங்க பிதா மகிமைப்படுவார். அதான் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி, அவரே கர்த்தர். அவர் கீழ்ப்படிந்தவராய், அன்பாய், தாழ்மை உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவராய், கிருபை நிறைந்தவராய், எல்லாவற்றுமாய் இருந்ததுனால இயேசு கிறிஸ்து அவருடைய பிதா அவருக்கு நிகராய் அவர் பிதாவாகிய, அதுதான் இங்க இந்த வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து. அவருக்கு மகிமை யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தினா அங்க பிதா மகிமை அடைவார். அவரே கர்த்தர் என்று, கர்த்தர் அவர்தான், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று நாவுகள்
யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இங்க எல்லா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இங்க எல்லா பலத்துக்கும் மேலான ஒரு பலம், அது இயேசு கிறிஸ்து. எல்லா நம்பிக்கைக்கும் மேலான ஒரு நம்பிக்கை. இயேசு உங்களுக்கு குணப்படுத்துவார், சுகப்படுத்துவார், உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார். உங்கள் என்ன சொல்ல, உங்களுடைய எல்லா பலவீனத்திலும், உங்களுடைய எல்லா தனிமையிலும் அவர் காணப்படுவார். அவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால முடியாத ஒரு விஷயம் கூட அவரால முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதா தந்திருந்தார். கர்த்தர், அவர் ஒருத்தர் தான் கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படியாக அந்த இடத்தை தேவன் தந்தருளினார். அவரை போல இருக்கிற அவருடைய சிந்தனையை நமக்குள்ளாக ஊற்றுவாரா? அவர் எப்படி இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார்? அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார்? நமக்கு அடிச்சுவட்டை வைத்து சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவட்டை நாமும் பின்பற்ற கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். அவருடைய சத்தியத்துல நடக்க, அவர் கூறின ஊமையின் பிரசங்கத்துல நம்ம நடக்க அவர் வாழ்ந்து காட்டினார். எல்லாரும் சொன்னாங்க, பேசுகிற யாரும் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் வாழ்ந்து அந்த வார்த்தை, அவர் வார்த்தையானவர், அவர் வாழ்க்கையானவர், அவர் எல்லாமுமானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் இன்றும் நம்மளோடு ஜீவனோடு கூட இன்று பேச வைத்துட்டு இருக்கிறாருங்க. இந்த வார்த்தை தான் இன்றும் சத்தியமாய், ஜீவனுமாய், எல்லாமுமாய் நம்மளிடத்துல அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை இன்னும் நீட்டித்து கொண்டு, இந்த பரிசுத்த வேதாகமம் அவர் நம்மளிடத்துல பேசியிருக்கிற வார்த்தை, அவர் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை, அந்த வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கோம். அவருடைய அடிச்சுவட்டில் நம்ம நிலை பெற்று நடக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா பலனையும் தர. தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இசப்பா, உம்முடைய ஸ்தானத்தை இழந்து எங்களுக்காக மனிதராய் இந்த உலகத்துல தென்பட்டு எங்களுடைய பாவங்களை நீர் உம்முடைய தலையில சுமந்து, இசப்பா, நீர் எங்களுக்கான அடிச்சுவட்டை வைத்து கொண்டு, இசப்பா, கொள்ளையாடின பொருளை, தமக்கென்று கொள்ளையாடின பொருளை, இசப்பா, அதை உரிமை பாராட்டாமல் அடிமையின் ரூபமாய் உண்மையே தாழ்த்து நீர் இசப்பா, உண்மையே இசப்பா, நீர் பிதாவின் சித்தத்துக்காக கீழ்ப்படிந்து நடந்தீரு. அதே போல நாங்களும் உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவராய், நாங்களும் உம்முடைய வழிகளில கீழ்ப்படிந்து உம்முடைய வழிகளில நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி செல்வீராக. இசப்பா, எல்லோரிடத்திலும் அன்பாயும் தயவாயும் காணப்பட கிருபை பாராட்டுவீராக. எங்களுக்குள்ளாக இருக்கிற வீண் பெருமைகள் எல்லாவற்றையும் இசப்பா கடிந்து அப்புறப்படுத்தி, இசப்பா, நீர் எப்படி தாழ்மையின் ரூபம் எடுத்து, இசப்பா, இந்த உலகத்தின் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர். உங்களுடைய குணாதிசயத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றுங்க. நீர் சிந்திக்கிறது போல நாங்களும் சிந்தித்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அந்த கிருபைகளை எங்களுக்குள்ளாக தந்தருளுவீராக ராஜா. இசப்பா, உம்முடைய நாமம் இசப்பா எப்படி உயர்ந்த மகிமை பட்டிருக்கிறதோ இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனை முழுவதும் இசப்பா உம்மை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் மகிமைப்படும்படியான காரியத்தை மாத்திரம் நாங்கள் இசப்பா நிறைவேற்றி உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஹேவ் a blessed day. God bless you all. இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள்.